A continuous random variable capital X that can assume any value between 2 and 5 has a density function given by this. Find this. கொடுக்கிட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எனி வேல்யூ பிட்வீன் 2 and 5 என்ன அர்த்தம்னா 2 less than x less than 5 அர்த்தம். அதனால இது வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா f of x is equal to k into 1 plus x with the interval வந்து 2 less than x less than 5. ஓகே, இப்போ அவங்க கேட்டிருக்கிறது இதுதான் கேட்டிருக்காங்க. பட் இது கண்டுபிடிக்கணும்னா முதல்ல கே கண்டுபிடிச்சாதான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ கே கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ சின்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொன்னாலே ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் 1. ஸோ நம்ம தான் இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துருந்தேன். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருந்தால் இன்டர்வல் வேல்யூ 1 ஆகிடும். அதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளோட நம்ம போட்டோம். சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இந்த எஃப் ஆஃப் எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணும்போது அது கரஸ்பாண்டிங் லிமிட்டை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இன்டெக்ரல் லிமிட் வந்து 2 to 5 எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து k into 1 plus x into dx is equal to 1. இப்போ நம்ம இதை இன்டெக்ரல் பண்ண வேண்டியதான். ஸோ கேவை வெளியில் எடுத்துட்டு ஒன்னை இன்டெக்ரல் பண்ணும்போது எக்ஸ்ன்னு வரும். பிளஸ் எக்ஸை இன்டெக்ரல் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வித் த லிமிட் 2 to 5 is equal to 1. அப்போ k இன்ட்டு அப்பர் லிமிட் முதல்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்பர் லிமிட் போட்டீங்கன்னா 5, இங்க போட்டீங்கன்னா 5 ஸ்கொயர் 25, ஸோ 25 by 2 மைனஸ் லோயர் லிமிட் 2 போட்டீங்கன்னா 2 பிளஸ் 2 ஸ்கொயர் 4 அடிச்சிங்கன்னா 2. ஸோ இது முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணும்போது k இன்ட்டு 5 2s are 10 plus 25 35 by 2 minus 4 is equal to 1. ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு கே வேல்யூ கிடைச்சிடும். கே இன்ட்டு 4 2s are 8, அப்போ 35ல 8 போச்சுன்னா 27 by 2 is equal to 1. So from this we obtained k value is equal to 2 by 27. ஓகே, ஸோ கே கண்டுபிடிச்சாச்சு. அவங்க கேட்கலனாலும் நம்ம கே கண்டுபிடிச்சாதான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். அதனால அதை கண்டுபிடிச்சிட்டோம். சரி, அடுத்தது அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை நான் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சரி, இப்போ இந்த சம்ல பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க இன்டர்வல் என்னன்னு பாருங்க. அவங்க கொடுத்துருக்க இன்டர்வல் 2 to 5 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இன்டர்வல் வந்து 2 to 5 அப்படின்னு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. பட் இவங்க கேட்கறது லெஸ் தென் 4. அப்படி 4ன்றது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ லெஸ் தென் 4னா இதுக்குள்ள வந்துடும் 2 to 5 வந்துடும். இதுதான் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா இன்டெக்ரல் 2 to 4 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இதுதான் கரெக்டா எழுத வேண்டிய விஷயம். ஓகே, சரி, இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் தெரியும். அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். ஸோ இன்டெக்ரல் 2 to 4 எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து k into 1 plus x into dx. பட் k ஓட வேல்யூ நம்ம 2 by 27 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை 2 by 27 வெளியில் எடுத்து போட்டு 1 இன்டெல் பண்ணா எக்ஸை இன்டெல் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வித் த லிமிட் 2 to 4. ஸோ இங்கே லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணோம்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 2 by 27 இன்ட்டு அப்பர் லிமிட் 4 கொண்டு வந்து போடுங்க. பிளஸ் இங்கே அப்பர் லிமிட் 4 போடுங்கன்னா 4 ஸ்கொயர் 16 by 2 8 மைனஸ் லோயர் லிமிட் 2 கொண்டு வந்து போட்டால் இங்கே 2 பிளஸ் இங்கே 2 போட்டால் 2 ஸ்கொயர் 4 by 2 வந்து 2. ஸோ இப்போ ஃபைனலாக உங்களுக்கு 2 by 27 இன்ட்டு இது வந்து 12 minus 4. 12 minus 4 8, அப்போ 16 by 27. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.